டெல்லி தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதல்வருக்கான நாற்காலியில் அமராமல் தனி நாற்காலியில் அமர்ந்து அதிசயிக்க வைத்துள்ளார் அதிஷி. டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்ற அதிஷி டெல்லி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தில் கோப்புகள் கையெழுத்திட்டு முதல்வருக்கான பொறுப்புகளை கொண்டார். அப்போது அவர் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அமர்ந்திருந்த முதல்வருக்கான நாற்காலியில் அமராமல் அந்த நாற்காலிக்கு அருகிலேயே வேறொரு நாற்காலியை அமைத்து அதில் அமர்ந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழல் எப்படி எழுந்ததோ அதே போன்ற வேதனையில் இருப்பதாக தெரிவித்தார். ராமர் வனவாசம் சென்ற போது பரதன் 14 ஆண்டுகள் எப்படி ராமரின் காலணிகளை பாதுகாத்து ஆட்சி செய்தாரோ அதே போலவே அடுத்த 4 மாதங்களுக்கும் தான் டெல்லி அரசை நடத்தப் போவதாக குறிப்பிட்டார். அரசியலில் தார்மீகம் மற்றும் கண்ணியத்திற்கு கெஜ்ரிவால் முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்ட அதிஷி கெஜ்ரிவால் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டதாக கண்டனம் தெரிவித்தார். டெல்லி மக்கள் தன் நேர்மையின் மீது நம்பிக்கை சான்று அளிக்கும் வரை முதல்வர் நாற்காலியில் அமர மாட்டேன் என கூறியவர், பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் டெல்லி மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் முதல்வராக்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்ததுடன் அதுவரை கெஜ்ரிவாலுக்கான முதல்வர் நாற்காலி இந்த அலுவலகத்திலேயே காத்திருக்கும் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.